ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டூ டஸ் டிட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய பேச்சு வழக்கில் அதிகமான கேள்விகள் கேட்போம். ஸோ இந்த டூ டிட் டஸ் இந்த மூணையும் வச்சு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்டில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, எந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க லெசனில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டஸ் டிட். டூ டிட் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் எது வந்தாலும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்பு வந்து என்ன வெர்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா V1 வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா? டூ வரணும், சப்ஜெக்ட் வரணும், V1 வெர்பு வரணும், எக்ஸ்டென்ஷன் என்னென்னு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல கொஸ்டின் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டூ வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ, தே, வி, ஐ, யூ இந்த நாலும், அதாவது தே, வி, ஐ, யூ இந்த நாலும் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுவோம். அதே பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல. பட் டஸ் வந்தா ஹி, சி, இட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹி, சி, இட்டுனா நம்ம ஆக்சிலரி வெர்பு டஸ் தான் யூஸ் பண்ணோம். அதே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல ஹி, சி, இட், யூ, தே, வி, ஐ இது எது சப்ஜெக்டா வந்தாலும் நம்ம டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பார்ப்போம். டூ வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து டேக் பண்ணணும்னு பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ வச்சு எப்படி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல கொஸ்டின் மேக் பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, டூ இது மூணும் வந்தாலும் சரி, அதாவது சப்ஜெக்ட் மட்டும் மாறும், ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து நாங்கள் எழுதி போட்டிருக்கிற மாதிரி மாறும். டூ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து யூ வந்துச்சு. யூ வந்தால் நம்ம ஆக்சுவலி வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம்? டூ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து யூ வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி வெர்ப் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்குமா? டூ யூ நோ. நோங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா V1 வெர்பு. ஸோ V1 வெர்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஃபார்முலா பொறுத்து ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நிறைய சென்ஸ் மேக் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். டூ யூ நோ ஹவு டு பிளே பியானோ. டூ யூ நோ ஹவு டு பிளே பியானோ அப்படின்னா உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியுமா? டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஹவு டு பிளே பியானோ. ஹவு டு பிளே பியானோ அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். டூ யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல. ஸோ இந்த மாதிரி டூ ஆக்சிலரி வெர்பா வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி எனக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா டூ யூ நோ ஹவு டு பிளே பியானோனா எஸ் ஐ டூ அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். எஸ் ஐ டூ. எஸ் ஐ டூ அப்படின்னாலே எனக்கு வந்து பியானோ வந்து வாசிக்க தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம அது இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் நம்ம நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யா ஐ நோ ஹவு டு பிளே பியானோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படிலாம் சொல்ல தேவை. எஸ் ஐ டூ அப்படின்னாவே முடிஞ்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதே எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் அப்படின்ட்டு நம்ம முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டூ தே ஹேவ் பெட்ஸ். தே வந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, தேனா அவர்கள், தே வந்துச்சு நம்ம டூ யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டூ யூஸ் பண்ணிக்கிறோம். டூ தே ஹேவ் பெட்ஸ். அவங்ககிட்ட அனிமல்ஸ் ஏதாவது இருக்கா, அதாவது செல்ல பிராணிகள் சொல்லுவோம்ல. பெட்ஸ் அப்படின்னா செல்ல பிராணிகள். நம்ம அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யா யான்னு யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யா ஐ டூ, யா தே ஹேவ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எஸ் தே டூ. எஸ் தே டூ அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றோம். டு தே ஹேவ் பெட்ஸ் அப்படின்னா அவங்ககிட்ட, அவர்களிடம் பெட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறோம். அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எஸ் தே டூ. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஐ ஹேவ் எனி அப்கமிங் கிளாஸஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, சார் எனக்கு அப்கமிங் டேஸில் ஏதாவது கிளாஸஸ் இருக்காங்க சார், இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா சார் டூ ஐ ஹேவ் எனி அப்கமிங் கிளாஸஸ். டூ ஐ ஹேவ் எனி அப்கமிங் கிளாஸஸ் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சரில் ஏதாவது கிளாஸஸ் இருக்கா, அதாவது அப்கமிங் டேஸ், அப்கமிங் கிளாஸ், அதாவது எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? எஸ் யூ ஹேவ், சாரி யா எஸ் யூ டூ, எஸ் யூ டூ.
அதாவது பார்த்தீங்கன்னா டூ ஆக்சிலரி வேர்பாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஐ டூ, தே டூ, யூ டூ அப்படின்னு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம ப்ராடாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க. Do you enjoy learning new language? Do you enjoy learning new language அப்படின்னா புது லாங்குவேஜ் கற்றுக்கிறத நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுறியா? Do you enjoy, நீ என்ஜாய் பண்ணுறியா? என்னத்தை என்ஜாய் பண்ணுற? லேர்னிங் நியூ லாங்குவேஜ், புது லாங்குவேஜ் கற்றுக்கிறத நீ என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா எஸ் ஐ டூ, சிம்பிளாக சொல்லலாம். எஸ் எஸ் ஐ டூ, சாரி எஸ் ஐ டூன்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா do they like watching action movies? Do they like watching action movie அப்படின்னா அவங்க வந்து ஆக்ஷன் மூவி பார்க்கறத விரும்புவாங்களா? Do they like watching action movie? அவங்க வந்து ஆக்ஷன் மூவி பார்க்கறத விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்? இதை பார்த்தீங்க அப்படின்னா டூ வந்து ஆக்சுவலி வருது, they வந்து சப்ஜெக்ட், லைக் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மெயின் வருது, வாட்சிங் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வருது, கன்ஃபியூஸ் பண்ணிடுது. ஆக்சுவலி வருது சப்ஜெக்ட், இது பார்த்தீங்கன்னா வெர்பு 1, அதை V1 வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்டென்ஷனாக வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி கிராமருக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஜஸ்ட் பேசிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படித்ததை வந்து நம்மளால் வந்து ரிமெம்பர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேகமாக இங்கிலீஷில் பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஃப்ளூயன்சி ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேசணும். இங்கிலீஷ் கிராமர்லாம் நம்ம கற்றுக்கிட்டு போய் என்ன மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி போகிறது கிடையாது. நானே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு பையன். நான் வந்து இங்கிலீஷ்லாம் எங்கேயுமே கற்றுக்கலாம், ஜஸ்ட்டு இன்டர்நெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நம்ம பேசணும். எந்த அளவுக்கு கிராமரில் சில ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த ரூல்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு பேச ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா do you think I know the answer? Do you think I know the answer? Do you think, நீ நினைக்கிறியா எனக்கு அந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னு? Yes I do. Yes I know that you know the answer. Yes I do. Do you think, நீ நினைக்கிறியா எனக்கு அந்த ஆன்சர் தெரியுன்னு? Do you think அப்படின்னா நீ திங்க் பண்ணுறியா, என்னென்னு திங்க் பண்ணுறியா எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு. Do you know I know the answer? Yes I do. உனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா do you love her? Do you love her? Do you love her அப்படின்னா நீ அவளை விரும்புறியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஆப்போசிட் பர்சன்ட்டு கேட்கணும் do you love her அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் அவங்களை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம எப்படி சொன்னோம்? எஸ் ஐ டோன்ட், சாரி இல்லை நோ ஐ டோன்ட். நம்ம எஸ் சொல்கிறாரு, நோ I don't. No I don't. ஓகே கேஸ், நான் எழுதுகிற இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்திலே படித்த ஒரு ஸ்டூடெண்ட். காலேஜும் நான் தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். எனிவே இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ஸும் டிட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கேள்வி கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டஸ் வந்து ஆக்சுவலி வெர்பாக எழுதுறதுக்கெலாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he, she, it இது மூணுக்கு மட்டுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கொஸ்டின் கேட்கறதுக்காக டஸ் வந்து பயன்படுது. ஸோ இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சில எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து எழுதி போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். Does she speak fluent English? அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஒரு எப்பவுமே ஃபஸ்ட்டு தான் வரணும். நம்ம ஃபஸ்ட்டு முதலையும் பார்த்தப்ப டூ வந்து ஃபஸ்ட்டு வரும். டஸ் சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டஸ்ஸு, அடுத்து சி ஸ்பீக் V1 வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, டஸ் சி ஸ்பீக் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டஸ் சி ஸ்பீக் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி.
இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அவங்க பேசுவாங்க அப்படின்னா ஆமாம் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அவங்களுக்கு பேச தெரியும்னு வச்சுக்கோ. எஸ் சி டஸ். எஸ் சி டஸ். சரி, இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவே சொல்லிடலாம். எஸ் சி டஸ் அப்படின்னா அவங்களுக்கு பேச தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். அதே இல்லை அவங்களுக்கு பேச தெரியாது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? நோ சி டசன்ட். நோ சி டசன்ட். சி டசன்ட் என்ன? அவங்களுக்கு பேச தெரியாது. சி டஸ் நாட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Does he live in Salem? அவர் வந்து he அப்படின்னா என்ன? அவன் வந்து சேலத்தில் வசிக்கிறானா? Does he live in Salem? அவர் வந்து சேலத்தில் வசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்? எஸ் he does. அவர் சேலத்தில் தான் இருக்காரு. எஸ் he does. Has he does. எஸ் he does நம்ம சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா எஸ் ஹீ லிவ் இன் சேலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ் ஹீ டஸ் அப்படின்னாவே ஆமாம் அவர் அங்கே தான் வசிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டஸ் ஹீ ஹாவ் சிப்ளிங்ஸ். டஸ் ஹீ ஹாவ் சிப்ளிங்ஸ் அப்படின்னா சிப்ளிங்ஸ் அப்படின்னா கூட பிறந்தவர்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இந்த டஸ் சி ஹாவ் சிப்ளிங்ஸ் அப்படின்னா சி அப்படின்னா அவள், அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா எஸ் சி ஹாவ். சாரி, எஸ் சி டஸ். எஸ் சி டஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா does it come with warranty? does it come with warranty? does it come with warranty? நீங்கள் ஏதாவது செல்ஃபோன் கடைக்கு போகிறீங்க, இல்லை லேப்டாப் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன்ட்டை எல்லாம் கேட்கலாம், இது வந்து வாரண்டி இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டஸ் இட் கம் வித் வாரண்டி? இது வாரண்டியோட இருக்குங்களா, வாரண்டியோட வருங்களா? டஸ் இட் கம் வித் வாரண்டி? அதுக்கு நான் சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவார்? அதுக்கு வாரண்டி இருந்தால் அப்படின்னா எஸ் இட் டஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வாரண்டி இல்லை அப்படின்னா நோ இட் டசன்ட் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து நம்ம அதுக்கு இருக்குன்னே வச்சுக்கோம். எஸ் இட் டஸ். எஸ் இஸ் இட் டஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா does he speak fluent English? No, she doesn't. Does he live in Salem? Yes, he does. Does he have siblings? Yes, she does. Does it come with warranty? Yes, it does. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூவும் டஸ்ஸையும் வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கு பொதுவாக எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறது வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, ஆல்ரெடி நான் சொன்னால் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இதே மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்காக சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம வந்து டிட் யூஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ அதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிட் பார்க்க போகிறோம். ஸோ டிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐ சி ஹி இட் தே வி யூ இது எல்லாமே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம டிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ப்ளூரலுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூ யூஸ் பண்ணுவோம். சிங்குலருக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட் இருக்குது, ஆக்சிலரி வெர்பு, அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்தது விஎன் வெர்பு இருக்குது, அடுத்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நாலுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டிட் ஐ பீட் யூ? டிட் ஐ பீட் யூ? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா மெதுவாக அடிச்சிட்டாவே அது ரொம்ப கத்துங்க. ஏன்னா அது குழந்தைங்களோட விளையாட்டுத்தனம். அப்போ நீங்கள் கேட்கலாம் டிட் ஐ பீட் யூ ஹார்ட்லி? நான் உன்னை ரொம்ப வேகமாக அடிச்சிட்டேனா? டிட் ஐ பீட் யூ? டிட் ஐ பீட் யூ அப்படின்னா நான் உன்னை அடிச்சனா, பாஸ்டில், சிம்பிள் பாஸ்ட், நான் உன்னை அடிச்சனா அப்படிங்கிறது. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா எஸ் யூ டிட், நீ என்னை அடிச்ச, எஸ் யூ டிட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுமே அதே மாதிரி தான் பாஸ்டில் எஸ் யூ டிட். சாரி, எஸ் யூ டிட்.
எஸ் யூ டிட் ஐ பீட் யூ, நான் உன்னை அடிச்சனா, ஆமாம் நீ நான் அடிச்ச. எஸ் யூ டிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிட் சி ஹார்ட் யூ, டிட் சி ஹார்ட் யூ. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பசங்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து பொண்ணுங்களை ஏதாவது சொன்னாவோ, பொண்ணுங்க வந்து பசங்களை ஏதாவது சொன்னாவோ ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டிட் சி ஹார்ட் யூ, அவள் உன்னை காயப்படுத்திட்டாளா, டிட் சி ஹார்ட் யூ. எஸ் சி டிட், ஆமாம் அவள் பண்ணான். எஸ் சி டிட். எஸ் சி டிட். இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிட் யூ ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ். ரெக்டிஃபை அப்படின்னா சரி செய்தல், ஓகேங்களா. டிட் யூ ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ், நீ தவறுகளை சரி செஞ்சியா அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. அதாவது கடந்த காலத்தில் டிட் யூ ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ், நீ அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டியா, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீ சரி பண்ணிட்டியா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா எஸ் ஐ டிட்னு போடலாம். இல்லை நான் பண்ணலை அப்படின்னா நோ ஐ டிட். இதுக்கு வந்து நம்ம யா ஐ டிட் ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ், நோ ஐ டிட் நாட். இல்லை நான் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணல. கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா நீ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆமாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ் ஐ டிட்னு ஆன்சர் பண்ணணும். இல்லை நான் பண்ணல அப்படின்னா நோ ஐ டிட். சிம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நீ ஸ்கூலுக்கு போனியா. டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. வெரி சிம்பிள். டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே, நேற்று நீ ஸ்கூலுக்கு போனியா. ஆமாம் நான் போனேன். எஸ் ஐ டிட். எஸ் ஐ டிட். எஸ் ஐ டிட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிட் வச்சு டிட்டும் சரி டூ டஸ் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வெர்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டிட்டு டஸ்ஸு டூ இந்த மூணையும் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். கான்வர்சேஷனும் சரி, நம்ம டே லைஃப் கான்வர்சேஷனும் சரி. இந்த கிளாஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். நிறைய சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்சஸ் எல்லாமே உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. எப்படி சொல்கிறது அப்படின்னா துடுப்பு இல்லாத படகு கனவு இல்லாத வாழ்க்கைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு கனவு இருக்குது, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. கிராமர் ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குயிக்காக நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக போகக்கூடாது. இது வந்து சிங்குலர் வெர்பு, இது வந்து ப்ளூரல் வெர்பு, இது ஆக்சுவல் வெர்பு, இது மாடல் வெர்பு, இது இர்ரெகுலர் வெர்பு, அது வந்து நிறைய போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது, ஓகேங்களா. நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்குவோம். பேசிக்ஸாக ஒரு சென்டென்ஸ் வந்து இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். ஓகே கைஸ், எனிவே நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான கிளாஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸ் நினைக்கிறேன். ஓகே, பாய்.